வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜய் வந்து டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்து இன்னைக்கு அது பெருசாக வளர்ந்துட்டுருக்கு. அவருடைய அரசியல் நடவடிக்கைகளை அவர் எடுக்க ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 8 மந்த்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிலையில் இன்னும் ஒரு 2 மந்த்ஸே எலெக்ஷனுக்கு இருக்கக்கூடிய இந்த நிலையில தான் அவர் மேலே ஒரு பெரிய பிரம்மாஸ்திரம்னே சொல்லலாம் அதை ஏவி இருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரோட மனைவி அவருக்கு எதிராக கொடுத்துருக்குற அந்த கம்ப்ளைண்ட் தான். அந்த கம்ப்ளைண்ட்டில் அவங்க நிறைய விஷயத்த மென்ஷன் பண்ணி இருந்தாலுமே விவாகரத்து கேட்டு தான் அந்த கம்ப்ளைண்ட்டே அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதுதான் இன்றைக்கி மொத்த சோஷியல் மீடியாவிலே சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா போயிட்டுருக்கு. இதில் ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் கூட அவங்க விவாகரத்து வந்து பிடிக்காமையோ இல்லை வேறு எந்த மாதிரி விஷயத்தாலேயோ வாங்கலை. வேறு ஒரு நடிகை கூட தப்பான தொடர்பு வந்து விஜய்க்கு இருக்குது. அதனால் நான் மன உளைச்சலுக்கு ஆளாகிறேன். அதனால தான் நான் இந்த விவாகரத்தை அவர்கிட்டேருந்து கேட்குறேன். அது மட்டும் இல்லை, கோர்ட் வந்து எனக்கு நல்ல ஜீவனாம்சத்தை அவர்கிட்டேருந்து வாங்கி கொடுக்கணும். நான் இப்போ இருக்கிற வீட்டில் நான் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கும் என்ன அலோவ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகளை அவங்க முன் வச்சு கேட்டிருக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது. அதை பற்றி நம்ம இந்த வீடியோக்குள்ளே ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026 எலெக்ஷனை வந்து இன்றைக்கி நாடே எதிர்பார்த்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட டெல்லியிலேருந்து நம்ம தமிழ்நாடு வரைக்கும் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு முக்கியமான அரசியல் களம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அது தமிழ்நாடு தான். தமிழ்நாடோட 2026 எலெக்ஷனோட ரிசல்ட்டை எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு கழுகு மாதிரி. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நிறைய எதிர்பாராத சம்பவங்கள் யாருமே கணிக்க கூட முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்போது தற்சமயம் நடந்துட்டுருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ஓபிஎஸ் வந்து நம்ம டிஎம்கே பக்கம் தாவனது, செங்கோட்டையன் டிவிகேல போய் ஜாயின் பண்ணது, இந்த மாதிரி அதிர்ச்சிகரமான நிறைய விஷயங்கள் வந்து இப்போ வந்து தமிழ்நாடு அரசியலில் போயிட்டு இருக்கிற இந்த நிலைமையில தான் டிவிகே தலைவர் விஜய் வந்து தன்னுடைய பரப்புரைகளை ரொம்ப வேகம் எடுத்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு இருந்தார். அவரு வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக தன்னுடைய பரப்புரைகளை அவர் செஞ்சுட்டு இருக்கும்போது அவர் வந்து நிறைய கான்சிக்வன்சஸை அவர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் ஸ்டில் தான் வந்துட்டு இருக்காரு. அது போலீஸால இருக்கலாம், இல்லை அவருடைய ரசிகர்களாலேயே இருக்கலாம், இல்லை வேற யாராலேயோ இருக்கலாம். இருந்தாலுமே அவர் கட்சியை சேர்ந்த நிறைய பேர் கூட அவருக்கு நிறைய ப்ராப்ளம், அதாவது நல்லது செய்ய போனால் கூட அங்கே ஒரு கெட்டது வந்துன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் கூட வந்திருக்குது. பட் இப்போ வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் மேலே எல்லா விதமான பிரச்சனைகளும் வந்துருச்சு. கிட்டத்தட்ட டெல்லியில் வந்து சிபிஐ விசாரணை போயிட்டுருக்குது. ஜனநாயகன் படம் ரிலீஸ் டேட் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா இன்னும் அது கேஸில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ வந்து அவர் மேலே அவருடைய ஒய்ஃபே போட்ட அந்த விவாகரத்து வழக்கு தான். இதை வந்து என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இதில் கேட்டிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எனக்கும் அவருக்கும் ஃபிசிக்கல் டச் அப்படிங்கிறது இந்த 2-3 இயர்ஸாக கிடையாது. அவர் என்கிட்ட பேசுறது இந்த 1 இயராக நிறுத்திட்டாரு. ஸோ நான் உங்கள் ஒரே வீட்டில் இருந்தாலும் நாங்கள் தனித்தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்குறோம், இது பல பேருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கு மேலே அடுக்காக நிறைய குண்டை அவங்க தூக்கி போட்டிருக்காங்க. விஜயோட மனைவி ரொம்ப காலத்துக்கு அப்புறமேலு ஒரு சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய பதிவை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து போட்டிருக்காங்க. இந்த விவாகரத்துக்கு அவங்க ஃபைல் பண்ணிவிட்டு வந்து முறையாக ஒரு பதிவில் அவங்க அழுதுட்டு பேசியிருக்காங்க. விஜயோட ஒய்ஃப் வந்து மேக்ஸிமம் சோஷியல் மீடியாவில் அவ்வளோ அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு ஃபிலிம் ஃபங்க்ஷனுக்கு இல்லை முக்கியமான விழாக்களுக்கு மட்டும்தான் அவங்க விஜய் சார் கூட கலந்துக்குப்பாங்க அப்படிங்கிறது நிறையவே தெரியும். ஏன்னா சங்கீதா விஜய் அப்படின்னாலே அது வந்து ஒரு அருமையான ஒரு காம்போவாக இருக்கும். இந்த நேரத்தில் தான் இன்றைக்கி வந்து சங்கீதா வந்து எனக்கு டைவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எதிர்த்து கேஸ் போட்டிருக்கிறது இன்றைக்கி மொத்த சோஷியல் மீடியா உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்குது. ஏன்னா ஒரு நடிகைகள் வந்து விவாகரத்து வாங்குறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சகஜமாக போயிடுச்சு. ஏன்னா டிரெக்டர்ஸ் ஆகட்டும், இல்லை நடிகர்கள் ஆகட்டும், இல்லை ப்ரொடியூசரோட பொண்ணுங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து டிவோர்ஸ் வாங்கியிருக்காங்க. நம்ம ஐஸ்வர்யா தனுஷ், நம்ம ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி, அதுக்கப்புறம் ரவி மோகன், ஆர்த்தி, இந்த மாதிரி நிறைய டிவோர்ஸ் கேசஸ் வந்து வந்திருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மூல காரணம் கண்டிப்பாக அந்த நடிகருக்கு வேற யார் கூடியாவது தொடர்பு. ஆனால் அது விஜய் விஷயம் அப்படின்னு வரும்போது மட்டும் அதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா விஜய் அப்படிப்பட்டவரா அப்படிங்கிற ஒரு கோணம் வந்து இருக்குது. ஏன்னா ரொம்பவும், அதாவது எவ்வளோ ஒரு ஆர்ப்பாட்டம் இருந்தாலும் தன்னுடைய தலைமுடி கூட ஒரு சின்னதாக ஆடாத இருக்கிற அந்த மனுஷன் இந்த மாதிரி தன்னுடைய ஒய்ஃபுக்கு எதிராக குழந்தைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதிராக வந்து இப்படி ஒரு துரோகத்தை செய்வாரா? நாட்டு மக்களுக்கே தன்னுடைய மொத்த கெரியரையும் தூக்கி போட்டுட்டு வந்து நல்லது செய்யணும் நிற்கிறவர்
அவர் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சிருப்பாரா? ஒய்ஃபுக்கு துரோகம் பண்ணுவாரா? அதுவும் இல்லாமல் என்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸையும் கட் பண்ணிட்டாரு. அவர் வந்து என்னுடைய எல்லா அந்த ஃபினான்ஷியல் சுதந்திரத்தையும் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி இப்போ நிறுத்தி வச்சுட்டாரு அப்படின்னு அவங்க சொன்ன அந்த அந்த வாக்குமூலம் வந்து எல்லாரையுமே பதப்பதைக்க வச்சிருக்குது. என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளைக்கு வந்து 2022 தான் அவங்களுடைய அந்த பேச்சுவார்த்தை வந்து குறைஞ்சதும், இல்லை அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கேப் வந்து ஜாஸ்தியானது இப்போ வேணா இருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து இவங்களுக்கு வந்து வேணுங்கிற அளவுக்கு எல்லா கிரெடிட் கார்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை எல்லாத்தையுமே அலோவ் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஏன்னா அதனால அடிக்கடி வந்து சங்கீதா வந்து ஃபாரின் ட்ரிப்ஸ் வந்து நிறைய போயிடுவாங்களாம். கொஞ்சம் சில் பண்ணுறதுக்காகவும், இல்லை ரிலாக்ஸேஷனுக்காகவும். ஏன்னா அப்படி இந்த அவங்களுடைய அந்த லாஸ்ட்டு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 இயர்ஸ்க்கு மேலேயே அவங்களுக்குள்ள பெருசா எந்த விதமான சந்தோஷங்களும் இல்ல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அவங்க வந்து அதிகமா பேசிக்கிறதில்ல. விழாக்களுக்காக, வெளி உலகத்துக்காக தான் சிரிச்சு அந்த மாரி நடிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஃப்ராங்கா தெரியுது. அவங்க சொல்றத பார்த்தா, அவங்க கல்யாணம் ஆகி ஒரு 8 to 10 இயர்ஸ் மட்டும் தான் ஹேப்பியா தன்னுடைய லைஃப்ப வந்து பண்ணியிருக்காங்க. என்னைக்கு வந்து விஜயோட கெரியர் வந்து கில்லி அப்படிங்கிற ஒரு ஹிட் மூவிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சோ, அப்பயே அவங்க 2 பேருக்குமான அந்த ஒரு இன்டிமெசி வந்து குறைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம நாள் போக போக விஜய் வந்து தன்னுடைய கெரியர்ல, அதாவது சூப்பர் ஸ்டார் இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிற அவருடைய லட்சியம் இருக்குது. அந்த லட்சிய பாதையில அவர் பயணிக்கும்போது தன்னுடைய ஃபேமிலி ஆகட்டும், தன்னுடைய குடும்பமாகட்டும், குழந்தைங்களாகட்டும் எல்லாத்தையும் மறந்து வந்து வெறித்தனமா பயணிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அவர் சொல்ற விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிற என்னுடைய ஆசை நிறைவேறுச்சு. அதுக்கு மேல எனக்கு இந்த சினிமா துறையில சாதிக்கிறதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. அதனால நான் சாதிச்சு இன்னைக்கு இந்த இடத்த எனக்கு நீங்க குடுத்துருக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த இடத்த கொடுத்த உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு இந்த திரைத்துறையை தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற ஒரே நோக்கத்தோட தான் நான் வந்து இன்னைக்கு பொலிட்டிக்கல் ஃபீல்டில் இறங்கியிருக்கிறேன். நான் வந்து உங்களை மட்டும்தான் நம்பி இறங்கியிருக்கிறேன். உங்களுடைய முழு ஆதரவும் நீங்கள் எனக்கு தருவீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த இதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் இருந்தே ரொம்ப 100 மைல் ஸ்பீடு வேகத்தில் வந்த விஜய்க்கு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய முட்டுக்கட்டை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சங்கீதாவோட டிவோர்ஸ். எல்லாருமே கேட்குற ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் இவ்வளோ நாள் அனுபவம் வச்சிருக்கிறீங்களா? மேபி இவர் டிவிக்கே கட்சி ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் மேபி அப்போ உங்கள் டிவோர்ஸ் கேஸை பற்றி சொல்லியிருக்கலாம். எலெக்ஷனுக்கு இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. அவருக்கு வந்து சிபிஐ விசாரணை இருக்குது, ஜனநாயகன் பட ரிலீஸ் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் போயிட்டு இருக்குது. மனுஷனை எல்லா சைட்ல இருந்தும் போட்டு குடஞ்சிட்டு இருக்கிற இந்த நிலைமையில அவங்க கூட வாழ்ந்த நீங்கள் சொந்த வைஃபை இப்படி பச்சை துரோகியாக மாறலாமா? மேபி உங்களுக்கு டிவோர்ஸ் தான் வேணும், ஜீவனாம்சம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? கண்டிப்பாக இந்த எலெக்ஷனோட ரிசல்ட்டை பார்த்துட்டு நீங்கள் அப்புறம் கூட நீங்கள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணலாமே. எப்படினாலும் நீங்கள் இவ்வளோ காலம் வந்து அவர் கூட வாழ்ந்துருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவர்கிட்ட எவ்வளோ ஜீவனாம்சம் டிமாண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ வந்து உங்கள் பசங்களும் உங்கள் கூட வந்துடுவாங்க. ஸோ உங்கள் லைஃப் செட்டில் ஆகிறதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒரு மனுஷன் கரியரோட ஒரு பீக்குக்கு வரும்போது, ஒரு வாழ்வா சாவா அப்படிங்கிற போராட்டத்தில் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு புருஷனுக்கே நீங்கள் துரோகம் பண்ணுறது வந்து எப்படி சொல்கிறதுனே தெரில. இல்லை நீங்களா பண்ணுறீங்களா? இல்லை இது கூட ஒரு எதிர்க்கட்சிகளோட, இல்லை அவருடைய எதிரிகளோட கூட்டு சதியா அப்படிங்கிறத யாராலுமே கெஸ் கூட பண்ண முடியல.